ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பருப்பு சேர்க்காத டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கீங்க. இதை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த ஜார்லேயே தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மறுபடியும் வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கீங்க. கூடவே கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு. குழம்பு திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு உங்களுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சு. சுட சுட இட்லி வச்சு அது மேலே நல்லா தலை இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.